அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. யூஜிடிஆர்பி பிடி பிஆர்டி நேரடி நியமன தேர்வுக்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மாதமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து ப்ரொவிஷனல் செலக்ஷன்ஸ்ட்டு 1 by 1 வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 9 சப்ஜெக்ட்டு. அந்த 9 சப்ஜெக்டில் டோட்டல் போஸ்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது அவைலபிள் கேண்டிடேட் எத்தனை பேர், நான் அவைலபிள் கேண்டிடேட் எத்தனை பேர், இன்எலிஜிபிள் கேண்டிடேட் எத்தனை பேர். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நாட் அவைலபிள் கேண்டிடேட் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நாட் அவைலபிள் கேண்டிடேட் அடுத்து சிவி லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட் வருமா, சிவி லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் வந்தால் அது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும், எவ்வளோ போஸ்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, இது இல்லாமல் என்ன போஸ்டிங் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகுமா, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ நமக்கு தெரியும் யூஜிடிஆர்பி பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கான அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மாதமாக விட்டுட்டுருக்குறாங்க. எப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு டேட்டு எப்போ தான் யாருமே 18/7/2024 அப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து 1 by 1 விட போகிறோம். அதில் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸாக, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டையும் வந்து நோட் பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில். ஸோ அதுதான் வந்து 18/7/2024 அன்றைக்கி சர்க்குலராக விட்டுருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 சப்ஜெக்ட் நமக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த 9 சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற பேரில் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிவி முடிச்சுட்டு அதில் எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட், தட் இஸ் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு, அந்த மாதிரி 2 லிஸ்ட்டாக தனித்தனியாக ஒரு 6 ஃபேஸில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஃபேஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பாட்னி, சுவாலஜி 2 விட்டுருந்தாங்க. டேட் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அன்றைக்கி ஒரே நாளில் 2 விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2வில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. மேக்ஸ்க்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஃபேஸ் 2வில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸில் கொஞ்சம் ரிவைஸ்டு அப்படின்னு போட்டு 22/7/2024 அன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 22. அதுக்கப்புறமா ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரிக்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. ஃபேஸ் 3க்கு 20/7/2024 கெமிஸ்ட்ரிக்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 4th ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸு 22/7/2024. ஸோ ஒரு டேட்டுக்கு 1 by 1 அப்படியே விட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 5ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜியாகிரபி அந்த 2 இது வெளியிட்டிருந்தாங்க. ஒன்று இங்கிலீஷுக்கு ஒரு நாள், ஜியாகிரபி ஒரு நாள் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னாக்கா 25ஆம் தேதி ஜியாகிரபிக்கு வந்து ரிசல்ட், அதாவது ரிவைஸ் லிஸ்ட்டு. அப்புறம் திரும்ப 27ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு ரிவைஸ் லிஸ்ட். நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு 2-3 சப்ஜெக்ட் ரிவைஸ் லிஸ்ட் வெளியிட்டுருக்குறாங்க. அப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் 6ல் வந்து ஹிஸ்ட்ரிக்கு லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கும் ரிவைஸ்டு வெளியிட்டிருக்கிறாங்க. டேட் பார்த்தீங்கன்னா 25/7/2024. ஸோ அப்போ அந்த ஜூலை மாதம் அந்த 10 டேஸ்க்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹிஸ்ட்ரி வெளியிட்டதுக்கப்புறமா ஃபேஸ் 6ன்னு நினைக்கிறேன் சார், ஃபேஸ் 6. அதுக்கப்புறம் ஃபேஸ் 7ல் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ்டு 2 times வெளியிட்டாங்க. 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 23 நாளுக்கு வந்து எந்த லிஸ்ட்டுமே வெளியிடல, இதை பற்றின எந்த டீட்டெயிலுமே வெளியிடல. அப்புறம் ஃபேஸ் 7ல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 23, கிட்டத்தட்ட 23 நாள் கழித்து தமிழுக்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு இன்எலிஜிபிள்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து வேறு ஏதாவது வந்து ரிவைஸ் லிஸ்ட்டு இது வரைக்கும் இருக்கான்னு தான் பார்த்தாக்கா இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. இனிமேல் வருமானம் தெரியல, இல்லை வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா 9 சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய அந்த 9 சப்ஜெக்ட்லையுமே டோட்டல் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் போஸ்ட், அதாவது ஒரு 500 போஸ்டிங் இருக்குன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டில் வந்து 480, 450 அந்தமாதிரி தான் கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க. சம் கேண்டிடேட் வந்து நாட் அவைலபிளாக இருக்கிறாங்க. அந்த நாட் அவைலபிள் கேண்டிடேட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, ஃபார் நான் அவைலபிள் வேகன்சி கிடங்க லாஸ்ட்டாக கொடுத்துருங்க பாருங்கள். ஃபார் நான் அவைலபிள் வேகன்சிஸ் த அவைலபிள் கேண்டிடேட் ஃப்ரம் தி ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால்டு ஃபார் அடிஷ்னல் சிவி. அதாவது நாட் அவைலபிள் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடிஷ்னல் சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் எத்தனை பேர் சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வந்து நாட் அவைலபிள் வேகன்சி இருக்குது அப்படின்ற இப்போ டீட்டெயில்டாக சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கலாம். சரி வாங்க. சரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து டோட்டல் போஸ்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ, அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் விட்டாங்க இல்லைங்களா, அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கூடிய அந்த டீட்டெயில் தான் இது. ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ
ஸோ நமக்கு என்ன அப்படின்னாக்கா அந்த யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி 2024 9 சப்ஜெக்ட்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துடலாம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, டோட்டல் போஸ்ட் எவ்வளோ, அதுக்கப்புறமா வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்க, தட் இஸ் அவைலபிள் கேண்டிடேட் எத்தனை பேர், நாட் அவைலபிள் கேண்டிடேட் எத்தனை பேர், இன்எலிஜிபிள் கேண்டிடேட் தனியாக விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு தமிழ் லிஸ்ட் எடுத்திங்க அப்படின்னாக்கா டோட்டலாக 518 கேண்டிடேட் வந்து தமிழில் 518 போஸ்ட்டுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அதில் 500 போஸ்ட்டுக்கு தான் வந்து அவைலபிளாக இருக்காங்க. 500 கேண்டிடேட் தான் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஒரு 18 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிளாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் தனியாக இன்எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. இது தமிழ். அடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ரொவிஷனல் செலெக்ஷனில் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 377 சீரியல் நம்பர் இருக்குது. அதாவது 377 போஸ்ட் இருக்குது. அந்த 377 போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 350 கேண்டிடேட் தான் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க. 27 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிள். இன்எலிஜிபிள் வந்து 14. அந்த இன்எலிஜிபிள் வந்து பேசுகிறது ஜஸ்ட்டு இங்கே சார்ட் மாதிரி பக்கத்தில் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ப்ரொவிஷனலிஸ்ட்டில் வந்து மொத்தம் 377 போஸ்ட்டில் 350 அவைலபிள், 27 நாட் அவைலபிள். அடுத்து அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மேக்ஸில் வந்து 355 டோட்டல் போஸ்ட்டு. அதில் 326 கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க ப்ரொவிஷனலிஸ்ட்டில். 29 கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸில் வந்து ஒரு 4 பேர் வந்து டு பி கால்டு ஃபார் சிவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ்லேயும் ஒரு கேண்டிடேட் டு பி கால்டு ஃபார் சிவி. ஸோ அதனால் அவங்க வந்து எலிஜிபிளாக இருந்தாக்கா இல்லை ஆட் ஆவாங்க, இல்லை அப்படி இன்எலிஜிபிளாக இருந்தாக்கா அவங்களும் ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. அந்த வேகன்சி அப்படி இருக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4th ஒன்றா பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸில் 416 வேகன்சி, அது 416 போஸ்ட்டு. அதில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் 355 கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க. 61 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிள். இன்எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாக்கா 10 இருக்கிறாங்க. இதே மாதிரி சிமிலர்லி கெமிஸ்ட்ரி 5th சப்ஜெக்டாக கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா 350 கேண்டிடேட் வந்து நமக்கு அந்த அவைலபிளாக இருக்கிறாங்க. அங்கே அந்த 350ல் அது இல்லாமல் எக்ஸஸாக வந்து ஒரு 59 கேண்டிடேட் நாட் அவைலபிள். தட் இஸ் டோட்டலாக 450 போஸ்ட்டில் 350 அவைலபிள், 59 போஸ்ட் வந்து நாட் அவைலபிள். அது நாட் அவைலபிள் கேண்டிடேட் வந்து 59 இருக்கிறாங்க. இன்எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாக்கா 7 கேண்டிடேட். அடுத்து பாட்னி பார்த்தீங்கன்னா 202 போஸ்ட்டு டோட்டலாக. அதில் 164 அவைலபிள் கேண்டிடேட். நாட் அவைலபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா 38, இன்எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாக்கா 6. இதே மாதிரி சுவாலஜி நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 7th சப்ஜெக்ட் சுவாலஜியில் 190 போஸ்ட்டில் 156 வந்து அவைலபிள் கேண்டிடேட். 34 பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிள் கேண்டிடேட். 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்எலிஜிபிள் கேண்டிடேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th ஒன்றா ஹிஸ்ட்ரி, அதுதான் இருக்கிறதுலே கிட்டத்தட்ட அதிக போஸ்ட் நினைக்கிறேன், 554 போஸ்ட்டு. அதில் 483 கேண்டிடேட் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க. 71 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிள். 7 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள். அடுத்து லாஸ்ட் ஒன் 9th சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜியாகிரபி. இந்த ஜியாகிரபி சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 171 போஸ்டிங்கு டோட்டல் போஸ்ட்டு. அதில் 126 கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க. 45 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் 9 வந்து இன்எலிஜிபிள். சரி, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3192 போஸ்ட் வருது ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு பிரகாரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா. அதில் வந்து 2810 கேண்டிடேட் வந்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிறாங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் நேம் வந்திருக்கு. 308 பிளேஸுக்கு நமக்கு வந்து கேண்டிடேட் ஆள் இல்லை, நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில். இது இல்லாமல் 77 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்எலிஜிபிள், அதாவது வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது தவறுதலாக வந்து ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஎட், அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கும் மெயினாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மினிமம் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ரீசனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்எலிஜிபிள் கேண்டிடேட். சரிங்களா? ஸோ இதை இப்போ இவங்கள பற்றி நான் பேசல, அவங்க இன்எலிஜிபிள், அதனால் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3192 போஸ்டிங்கில் 2810 போஸ்டிங் மட்டும்தான் கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 382 நாட் அவைலபிளாக இருக்குங்க இல்லைங்களா? ஒரு சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது கொஞ்சம் மாறுபடும். அதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் நாட் அவைலபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 382. அதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் அதிகபட்சம் எத்தனை கேண்டிடேட்னா 71 கேண்டிடேட் வந்து நாட் அவைலபிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 61, கெமிஸ்ட்ரியில் 59. அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு 18 கேண்டிடேட் வந்து நாட் அவைலபிள் இருக்காங்க. சரி, இப்போ இந்த கேண்டிடேட்டை தான் வந்து அவங்க எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு, அதாவது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து இந்த நாட் அவைலபிள் கேண்டிடேட்டுக்கு அடிஷனல் சிவிக்கு கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து 2 விதமாக ட்ரீட் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சிவிக்கு கூப்பிட்ருப்பா இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை கூப்பிடலாம். அதாவது அந்த பர்டிகுலர் நார்ம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கேண்டிடேட். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐஏடிஎஸ் அதர் ஸ்கூலில் வந்து வேக்கன்சி நிறைய அதில் தான் அவைலபிளாக இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிசபிலிட்டிஸ் அவங்க அந்த கேண்டிடேட்லேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்ன சிவியில். ஸோ ஃபர்தராக அதுக்கு கீழே கேண்டிடேட் இருக்காங்களா இல்லையான்னு அது ஒன்றும் தெரில. ஃபஸ்ட்டு ஒன். ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஏற்கனவே சிவிக்கு போனவங்க தவிர்த்து அதுக்கு கீழே உள்ள லிஸ்ட்லேருந்து வந்து அடிஷ்னல் சிவிக்கு கூப்பிடலாம் ஒன்று. இல்லை அப்படின்னாக்கா ஏற்கனவே சிவி முடித்தாங்க இல்லைங்களா, இப்போ ஏன்னா ஆல்ரெடி அந்த கீழே கேண்டிடேட் இல்லாதால் தான் நமக்கு வந்து அங்கே நாட் ஆகலை அப்படின்னு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இருந்தாலே 1:1.25 ரேஷியோவில் கூப்பிட்ருப்பாங்க. நம்ம ஒரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம சிவி லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். சிவியில் ஒரு 1.25 ரேஷியோவில் வந்திருப்பாங்க. ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேண்டிடேட் வந்து இல்லாமல் இருப்பாங்க, நேம் லிஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருந்துமே நமக்கு நாட் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ கீழே வந்து மெரிட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ஆல்ரெடி சிவியில் போனோம் இல்லைங்களா, அந்த சிவியில் போனவங்களேருந்து அந்த டாப் மார்க்லேருந்து அந்த மெரிட் லிஸ்ட்டில் திரும்ப வந்து செகண்ட் லிஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து பர்டிகுலர் போஸ்ட்டு பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் தான் போட முடியும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி போடுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டினாக்கா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை மாற்றி இன்னொரு கம்யூனிட்டிக்கோ அல்லது அந்த டிசபிலிட்டிஸ் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட போஸ்ட்டை வேறு யாருக்கும் மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னாக்கா அது பேக்லாகில் வச்சு அடுத்த வருஷம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஜென்ரல் கம்யூனல் டர்னில் வரக்கூடிய கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி மெரிட் லிஸ்ட் ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டு திரும்ப போஸ்டிங் கிடைக்காம அந்த 1:1.25 ரேஷியோவில் வெளியில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே கூட லிஸ்ட்டை சூஸ் பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி சிவி முடித்த அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டேருந்து கூட செலக்ட் பண்ணலாம். அது அந்த சப்ஜெக்டை பொறுத்து அவங்களுடைய அந்த கம்யூனல் டர்னை பொறுத்தது அது. ஸோ இது டிஆர்பி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வந்து டீட்டெயில்டாக அவங்க சொல்ல பர் மெரிட் லிஸ்ட் மட்டும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் வந்து ஃபைனல். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து யூஜிடிஆர்பி நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நடக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த டெட்டை வச்சு போட்ட போஸ்டிங் மட்டும்தான், அதுக்கப்புறம் போஸ்டிங்கே போடலை. ஸோ இங்கே இந்த டைம் பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2222, அப்புறம் வந்து ஒரு 1000, அப்புறம் ஒரு 500 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து அந்த கோரிக்கை மனு கொடுத்துட்ருக்குறாங்க, கடிதம் அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இந்த வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் இமெயிலையும் அனுப்பிச்சிட்ருக்குறாங்க, ட்விட்டர்லேயும் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறதால கொஞ்சம் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப நல்லது தான். நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஸோ அது பொறுத்திருந்தால் பார்க்கணும் டிஆர்பி வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ செலக்ட் ஆகக்கூடிய எந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2810 கேண்டிடேட்டுக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போ அந்த நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9 சப்ஜெக்ட் லிஸ்ட்டு விட்டதில் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் மீதி இருக்கக்கூடிய இந்த 2810 கேண்டிடேட்டுக்கு வந்து, அதாவது செலக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்டுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கே வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ஒரு நம்ப தகுந்த தகவல் தான் அது. ஸோ இப்போ செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் இருக்கும். செப்டம்பர் செகண்ட் வீக்கில் கூட அந்த போஸ்டிங் ஆர்டர் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் சிவி லிஸ்ட் வருதா இல்லை இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த நாட் அவைலபிள் கேண்டிடேட்டுக்கான அந்த சப்ஜெக்ட் வைஸான அந்த கிளியர் டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ டு ஆல்.